நம்ம ஊர்லலாம் நம்ம ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்போம், சிஸ்டம் மாதிரி வச்சுருப்போம்ல, அதே மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க. அது எப்படின்னு நான் காட்டுறேன். இதுதான் அந்த மிஷின். இதில் போயிட்டு ஆக்சுவலாக டேனிஷில் இருக்குது. நம்ம வேணும்னா இங்கிலீஷ் டேனிஷ் எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இங்கிலீஷ்னு கிளிக் பண்ணிட்டோம்னா கிளிக் பண்ணிட்டு டிக்கெட்ஸ் இதுக்குள்ளே போனால் நம்ம எங்கே போகணும் அப்படின்னு. இப்போ ஆர்ஓஸ் போகணுன்னா ஆர்ஓஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் காட்டும் அடல்ட்டா சைல்டா இது என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே சீட் ரிசர்வேஷன். நம்ம சைக்கிள் வச்சுருந்தோம்னா சைக்கிள் கொடுத்துக்கலாம், இல்லை சைக்கிள் என்கிட்ட இல்லை நம்ம சீட் மட்டும் போதுன்னா சீட் ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக சீட் ரிசர்வ் பண்ணாமல் நம்ம ட்ராவல் பண்ணலாம். சீட் ரிசர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ போகணுமா எப்போ போகணுன்னு கேட்கணும். இப்போ நவ் அப்படின்னா நவ், இல்லை நாளைக்குன்னா நாளைக்கு, இல்லை வேண்டாம் நான் இப்போவே போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா இது டிக்கெட் கொடுத்தாச்சு, எத்தனை சைல்டு சீனியர்னா சீனியர்னு போட்டுக்கலாம். நவ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இது எங்கே போனால் டேரெக்டாக உங்களுக்கு என்ன மாதிரி பிளான் வேணும்னு கேட்கும். ட்ராவல் பிளானுக்குன்னு கொடுத்தோன்னா ட்ராவல் பிளானுக்குன்னு ஒரு டிக்கெட் வரும். இப்போ காட்டுறேன் பாருங்கண்ணா. இப்போ ஜஸ்ட் ட்ராவல் பிளான் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா இது கேட்டோம், இந்த ட்ராவல் பிளான் உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி கொடுக்கவா அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ப்ரிண்ட்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வரும் பாருங்கள், கீழே சத்தம் கேட்குதா? கேட்கும். வந்துடுச்சு. இதை திறந்தோன்னா இதில் நமக்கு வந்து ட்ராவல் பிளான் இருக்கும். நான் எங்கேருந்து எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது காட்டும். பட் ஆனால் இதை வச்சுட்டு அதில் மேலே போட்டிருக்கோம் திஸ் இஸ் நாட் அ டிக்கெட். இங்கேருந்து இங்கே போகிறேன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதானே தரோம். மற்றபடி இப்போ டிக்கெட் கொடுக்கணுன்னா அதில் காட்டும் மல்டிப்புளாக 120 160 எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு. இப்போ 120 கொடுக்கலாம் நமக்கு வேணும்னா, இல்லை வேண்டாம் அப்படின்னா ஓகே கொடுத்துட்டு நார்மல் 120 மட்டும் கொடுத்தோம்னா ஸ்டாண்டர்ட் டிக்கெட். இந்த டிக்கெட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ராவல் பண்ணலாம், சீட்லேயும் உட்காந்துக்கலாம். 120 க்ரோனர்னால் நம்ம ஊர் காசுக்கு 1200, ஒரு 1200ரூவாலேருந்து 1300 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். பட் இது கொடுத்துட்டு இங்கே மிஷின் இருக்கும், இதில் கார்டு இன்சர்ட் கார்டுன்னு சொல்லிட்டு இதில் கார்டு இன்சர்ட் பண்ணணும். நான் டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிட்டு பின்ன கார்டில் வச்சுட்டோன்னா நம்பர் போட்டலாம். நான் டேப் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த டிக்கெட் வந்துச்சுல இதே மாதிரி இன்னொரு டிக்கெட் வரும். இதுதான். பட் இதில் இன்னொன்று ஹைலைட் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக இப்போ ஹிடன் ஸ்டாண்ட்லேருந்து ஐயோ மாற்றி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கிலீஷில் கொடுத்துட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறோன்றதுக்காக டிக்கெட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹவுஸ் போகிறேன் அப்படின்னா இது வந்து இங்கிலீஷில் இல்லை, இங்கிலீஷில் வச்சுட்டு சொல்லிக்கிறேன். இங்கிலீஷ் டிக்கெட் அண்ட் சீட் இதில் போனோம் அப்படின்னா இப்போ ஆர்ஓஸ் போயிட்டு இந்த சீட்டு நம்ம ரிசர்வ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா டிக்கெட் ஒன்றுன்னு போட்டோன்னா நமக்கு ஒரு சீட் நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ காமிச்சான்ல அதில் வந்து சீட் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சீட்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த சீட்டில் வந்து ஆக்சுவலாக என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த சீட்டில் உட்காந்துக்கலாம். பேரலையே நம்ம உட்காந்துருக்கிற இடத்துக்கு மேலேயே சீட் நம்பர் நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து எந்த லொக்கேஷனில் ஏறணும், எந்த லொக்கேஷனில் நம்ம இறங்குறோன்றதை கொண்டு டிஜிட்டலாக போட்டிருப்பாங்க. நான் அது வேறு ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணப்போ எடுத்த வீடியோ ஒன்று இருக்கா, சின்ன கிளிப் மட்டும் அதில் போடுறேன். இங்கே கோப்பன்ஹேகன் சொல்லி டென்மார்க்கில் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும், அதுதான் இருக்கலே கொஞ்சம் பெரிய சிட்டி இங்கே. அதில் வந்து அங்கே நான் ட்ராவல் பண்ண இருக்கிறப்போ நான் உட்காந்து போன சீட்டில் வந்து மேலே போட்டிருந்தேன் எந்த லொக்கேஷனில் கோப்பன்ஹேகன்லேருந்து கிளம்பியிருக்கேன், எந்த லொக்கேஷனில் போய் நான் இறங்க போகிறேன் அப்படின்றதுக்கு தெரியும். அதில் நம்ம ஊரில் ஜென்ரலாக நமக்கு சீட் இருக்கும், பட் இல்லை சீட் நம்பரோட கூட நம்ம எந்த லொக்கேஷன் வரைக்கும் போகிறோம் அப்படின்றதும் அங்கே மோஸ்ட்லி இங்கிலீஷில் எழுதியிருக்கும். அதை நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும். இதுதான் நான் போகிற ட்ரெயின். இந்த ட்ரெயினில் வந்து 47 எழுதியிருக்கு பார்த்துருக்கீங்களா, அதுதான் என்னோடய சீட்டு. பேரலி அதில் எந்த லொக்கேஷன்லேருந்து எந்த லொக்கேஷன் போகிறேன் அப்படின்றத அதில் காட்டும். 47 ஸ்டாண்டர்ட்.